ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் சிக்ஸ் கேம் பிளே தான், தேர்ட் பார்ட்டு. நேற்று கிறிஸ்மஸ்ஸு வீடியோ போட முடியல, ஏன்னா வெளியே போயிட்டோம்ப்பா. அதனால் எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. காலையில் ஜனநாயகம் அது PKXD பிளாஸ்ட்னு போட்டிருப்பேன். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமே வந்துடும். இன்றைக்கி 3 வீடியோ வரப்போது. இது மொதல் வீடியோ, இது 2வது வீடியோ. முந்தா நேற்று போட்ட வீடியோவில் 86 வியூஸ் போயிருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணது என்னமோ 2 பேர் தான்ப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பு, லைக்கு, ஹைப்பு மட்டும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கோசரம் புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருப்போம். அது என்னதுன்னா த ஈகிள் இஸ் கானே, அந்த பாட்டு தான். வெறியாக இருந்துச்சுன்னா வெறியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ பிடிக்கல ப்ரோ வேறு மாற்றுனாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா, நானும் பார்க்குறேன். இந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அதை நான் வச்சு பண்ணுறேன், ஓகேங்களா? மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைப் இது மட்டும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இதில் எனக்கு இம்போஸ்டர் ரோல் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சு போயிருப்பேன். அந்த மேட்ச்சில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வெளியே வந்திருப்பேன். ஆனால் நான் இம்போஸ்டராக அந்த மேட்ச்சில் கூட அவ்வளோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்ப்பா. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் வீடியோ போட்டேன். ஆனால் சரியான டென்ஷன் ஆகிடுச்சு, ஏன்டா வீடியோ போடுறேன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன்னா 86 பேர் பார்த்துட்டு வெறும் 2 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் போவா, ஒரே ஒருத்தர் தான் தேவை. சீக்கிரம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா, ஓகேங்களா? சரி நம்ம வள கொலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கெமேலியன் ரோல் கிடச்சிருக்குமா? அந்த கெமேலியன் ரோல் வச்சு நம்ம இன்விசிபிள் ஆகி ஸ்பேஸ்க்கு போட முடியும். இந்த கேமோட லைன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே புரியும் இந்த கேம் பிளே. அதனால தான் தமிழ்நாட்டிலேயே இம்போஸ்டர் கிங் எஸ்கேன்னு வச்சுருப்பேன். அதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வாடா ஒன்னு கூப்பிட்டு என் மண்டையிலே அடிச்சிடாதீங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன், ஓகேங்களா? சரி வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். இந்த ரோல் SS சுப்ரீம் ரோலுங்க. அதனால இந்த ரோல் செம்மையாகவே இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்துட்டு விளையாடி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல ப்ரோ கெமேலியன் ரோல் நல்லா இருக்கு, இல்லை ப்ரோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? இதில் நான் நிறைய பேர்த்த நான் MVP வந்திருப்பேன், நிறைய பேர்த்த போட்டிருப்பேன், சாபட்டேஜ் போட்டிருப்பேன். அதனால இதில் கார்த்திக் ப்ரோன்னு ஒருத்தர் கனெக்ட் ஆகிருப்பாரு. அவர் தான் நிறைய கில் அடிச்சிருப்பாரு. ஆனால் MVP தூக்கி எனக்கு கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஆனால் வருத்தம் தான் கொஞ்சம். அவர் வந்திருந்தாலும் நான் சந்தோஷமா பட்டிருப்பேன், ஓகேங்களா? இப்போ இப்போதான் கேம் ஆரம்பிச்சிருக்கோம். நான் அங்கேருந்து மிட்வேவே கெஃபட்டேரியாவாப்பா, கெஃபட்டேரியாவிலேருந்து ஓடிட்டு வந்திருப்பேன். நான் ஃபஸ்ட்டே தப்பாக சொல்லியிருக்கேன். நேற்று போட்ட வீடியோவில் நேற்று போட்ட வீடியோ, ஏன்னா நேற்று தான் நான் வீடியோவே போடலையே. அதனால் எல்லாம் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருப்பீங்க கமெண்ட் செக்ஷனில், ஓகே? அதனால் நான் அப்புறம் பேசிக்கலாம். அந்த இடத்துல ப்ளூவை போடுவேன். ஆனால் எனக்கு சரியான நெட்ஒர்க் ப்ராப்ளமு, எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. நான் கெமேலியனோட பவர் போட்டு நான் போயிட்டு இது பண்ணியிருப்பேன். அது சரியான இதாக இருக்கும். அப்புறம் ரிப்போர்ட் அடிச்சிருப்பான். எந்த கலர்ப்பா அது? எங்கள் பர்பிள் கலர் ரிப்போர்ட் அடிப்பான்பா. அந்த இது நான் எப்படியோ அந்த இதில் சர்வை பண்ணிடுவேன். கார்த்திக் ப்ரோ தான் நிறையா போட்டிருப்பாரு. அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா மறக்காமல் ப்ரோ நான் பிக் ஃபேன் ஆகிட்டேன் ப்ரோ, அதனால எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா மேக்ஸிமமாக பார்க்க மாட்டார். பார்த்தாருன்னா ஒரு வேளை இதை பார்த்துட்டு எஸ்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிரு ப்ரோ, நீ மட்டும் கமெண்ட் பண்ணு, மற்றவங்களாம் இன்ட்ரோ மாசம் இருக்கா வெறியா இருக்கான்னு கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. இப்போ பிங்க் ஓட் பிங்க்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பிங்க்கு தான் அங்கே இருந்தான் என் பக்கத்தில், அதனால பிங்க்குன்னு சொல்லியிருப்பேன். ஓட் பிங்க் 3 பேர் அவனுக்கு போட்டிருப்பான், மிச்சம் 2 பேர் அங்கே போட்டிருப்பாங்க. இந்த கார்த்திக் ப்ரோ நம்ம கூட நல்லா ப்ளே பண்ணாரு. அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிரு ப்ரோ. மறக்காமல் அவர் தமிழ்நாட்டு பிளேயர் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம். வேறு யாராவது என் கூட ப்ளே பண்ணோன்னா மறக்காமல் உங்கள் சஸ் ஐடி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. என்னோட சஸ் ஐடி மேலே SK12ன்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன், இந்த சிவபதினு பேர் வச்சிருப்பான்லாம், அது என் பேர் தான். நேற்று என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அந்த விசாந்தன்ற ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். அவன் இந்த வீடியோ பார்த்தானா ஹாப்பி பர்த்டேடா நண்பா, ஓகேங்களா? அதே மாதிரியே நீங்களும் விசாந்துக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்கிறேன். அதாவது நீங்கள் எப்போயாவது
சபாட்டேஜ் போடுறேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நான் பண்ணுவேன்ல ஓடிக்கிட்டே இது பண்ணுங்கள். நின்று போட்டிங்கன்னா உங்கள் மேலே டவுட் வரும். ஓகேங்களா? ஓடிக்கிட்டே நீங்கள் போகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டு விடுங்க. இப்போ நீங்கள் ரியாக்டர் சைடு போகிறீங்கன்னா சாபட்டேஜ் வந்து ஓட்டோவில் போட்டு விட்ருங்க. நீங்கள் ஓட்டு சைடு போகிறீங்கன்னா சாபட்டேஜை ரியாக்டரில் போட்டுருங்க. இப்போ தான் மாறி மாறி வெடிச்சிடும். நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க. 3 பேர்னா நீங்கள் 2 பேர் ஸ்பேஸ் க்ரூ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கில் சிடி கவுண்டர் வந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா சாபட்டேஜ் எதுவுமே போட முடியாது. மோஸ்ட்லி வின் பண்ணிடுவீங்க. 15 ரோல்ஸ் சொல்கிறேன்ப்பா. இதில் வந்து நிறைய பேர் நம்மளே மாட்டி விட்டுருவாருங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல கார்த்திக் ப்ரோ வந்து க்ரீன் கலர் போட்டிருப்பார் போல். நான் வந்து ரிப்போர்ட் அடிக்காமல் கம்முன்னு வந்திருப்பேன். ஆனால் அந்த சைன் கலர் இருக்கான் பாருங்களேன், அவன் வந்து ரிப்போர்ட் அடித்து என் மேலே செஸ் வச்சுருப்பான். ஆனால் நான் வந்து அவனை போட்டு விட்டுருப்பேன். கார்த்திக் ப்ரோ ஓட் சயன் சொல்லியிருப்பாங்க. அதனால் சயனுக்கு தான் முக்கால்வாசி பேர் ஓட் பண்ணியிருப்பாங்க. அவரும் வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து கேம் பிளே பண்ணும்போது இது பண்ணல. நான் வந்து முடிச்சுட்டு வந்து தனியாக தான் வாய்ஸ் கொடுத்து ஓவர் பண்ணி போகிறேன் வாய்ஸ் ஓவர். ஓகேங்களா? இதுதான் என்னோட 2வது வாய்ஸ் ஓவர். போனதுக்கு என்னமோ காப்பி ரைட்டுன்னு கேட்டிருக்கானுங்க. 25 பேர் போட்டிருக்காங்க. 8 மணி நேரத்தில் 25 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ 100 வியூஸ் தாண்டிடுச்சுன்னா அதிகமாக சொல்கிறேன், ஒரு 30 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? இன்னும் நம்ம 1K அடிக்கிறதுக்கு 991. ஆமாம், 991. 996 சப்ஸ்கிரைபர் வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரம். நம்ம ஒரு பெரிய யூடியூபராக இல்லைன்னா கூட சின்ன யூடியூபராக இருப்போம். நான் தப்பாக சொல்லியிருப்போம்ப்பா. சைன் கலர் வந்து கார்த்திக் ப்ரோ தான் போட்டிருப்பாரு. வெளியெல்லாம் போயிருக்க மாட்டான். முக்கால்வாசி பேர் இதில் வெளியவே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் போட்டிருப்போம். நான் வந்து ப்ரௌன் கலர் வச்சு அப்ளை பண்ணியிருப்பேன். நம்ம கலர் வந்து ரெட் கலர் தான் நம்மளுக்கு பிடிக்கும். என் பேர் தான் சோபதி. ஓகேங்களா? அப்புறம் வந்து நான் தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். லியோ ப்ரோ வந்து நம்ம கூட ப்ளே பண்ண மாட்டேன்ட்டாரு. ஸோ அவர் என்னைக்கு வராரோ அன்றைக்கி வந்து நான் கூப்பிட்டு ப்ளே பண்ண வைக்கிறேன்பா. அது வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சரி, நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரோ ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கப்பா. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த எதுக்கு வேறு இன்ட்ரோ போட சொல்கிறீங்களோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் வந்து. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அட்மின் பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு சும்மா ஓடிட்டு வந்திருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ வந்து சைன் கலரை போட்டிருப்பாரு. அவ்வளோதான் இந்த கேம் பிளே. அவ்வளோதான்ப்பா. 30 நிமிஷம் வந்திருக்கோம். அடுத்த கேம் பிளே வந்து PKXDல நேற்று அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜனநாயகம் எக்ஸ்ரே பிளாஸ்டர் தளபதி கச்சேரி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து நிறைய சில்பாடு வாங்கியிருப்போம். சில் பெட்பாடு அதை வந்து அடுத்த வீடியோவில் ஓப்பன் பண்ணுறேன். கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபயர் ஃபாக்ஸ் கிடச்சுன்னா வீடியோ போடுறேன், இல்லைன்னா போடலப்பா. அடுத்து மறுபடியும் சூப்பர் செஸ் தான் போடுவேன். ஓகேங்களா? என்ன அப்புறம் அரைச்சமாவே அரைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா? இந்த கேம் பிளே தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. சரி, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரேன்பா. அதுக்கப்புறம் அந்த டெலக்ஸ் டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறது தான் இருக்கும். சரி, டாட்டா பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ்.